ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல அட்டகாசமான, அதே நேரத்தில சூப்பர் சாஃப்ட்டான சப்பாத்தீஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சாஃப்ட்டான சப்பாத்தீஸ்க்கு பிசையிற மெத்தடோ, இல்ல ஊற வைக்கிற டைம் மட்டும் முக்கியம் இல்லைங்க. அதே நேரத்தில நம்ம இந்த மாவுக்கு தகுந்தாப்புல உப்பு எவ்வளோ சேர்க்கிறோன்றதும், இதில எண்ணெய் எவ்வளோ சேர்க்கிறோம், இதில தண்ணி எப்படி சேர்க்கிறோன்றதும் தான் இதுக்கு முக்கியமான காரணங்கள். இப்போ நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறம் இத பெசறதுக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெதுவெதுப்பான தண்ணி. அதாவது சூடாவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில சில்லுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப லேசான வெதுவெதுப்பான தண்ணி நான் சேர்க்க போறேன். இப்ப தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு, எண்ணெய், இந்த மாவு எல்லாத்தையும் நல்ல கையில பெனஞ்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம லேசா இந்த தண்ணிய சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசையும் போதே ஓரளவுக்கு பதம் வரது நமக்கே தெரியும். கொஞ்சம் பரிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அளவு மாவுக்கு எந்த அளவு தண்ணி சேர்க்கணுன்றது உங்களுக்கே பழகிடும். அது பழகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைறது தான் நல்லது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, இதுக்கு மேல தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மேல எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி நல்லா பிசையும் போது இந்த மாவு இன்னும் நல்லா சாஃப்டா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். இப்பவே இந்த மாவு வந்து எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இது நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணில இருந்து 40 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் மாவு தூவி இந்த மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா கீழே ஒட்டாது. ஓரளவுக்கு மாவு தூவி விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம ஒரு டியூப் மாதிரி உருட்டி அதில் நம்ம எத்தனை சப்பாத்தீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருட்டி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி பிரிக்கும் போது நம்ம ஈக்குவலான பால்ஸ் ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குட்டி பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு மாவு எடுத்திருக்கோம். மீடியம் சைஸ்டான சப்பாத்தீஸ் பார்த்தீங்கன்னா இதில் 9லேருந்து 10 செய்யலாம். குட்டீஸ்க்கு ஸ்பெஷல். இப்போ அந்த உருண்டைகள் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் நான் வந்து கோட் பண்ணி வச்சுருந்தேன். உருண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டும் எண்ணெயில் கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த உருண்டைங்க காயாமல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா மாவில் கோட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மெலிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்க்கக்கூடாது. சப்பாத்தின்றதுனால கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கணும். ஷேப்பை பற்றி ரொம்பவே வருத்தப்படாதீங்க. சப்பாத்தீஸ் போடுறதுக்கு முக்கியமான டிப்புங்க, கல் நல்ல சூடாக இருக்கணும். மீடியமுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாக குக் பண்ணணும். மொதல் சைடில் இந்த மாதிரி லேசாக டாட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டே நம்ம திருப்பி விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு 2வது சைடு கீழே நல்லா கோல்டன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம முதல் சைடை மறுபடியும் குக் பண்ண போகிறோம். இப்போது அந்த கீழ் சைடு ஏற்கனவே லேசாக வந்திருந்தது இல்லையா, இப்போது நம்ம சைடில் இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுக்கும்போது நல்லா புசு புசுன்னு வந்துடும். அதே நேரத்தில் கீழ் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அதே நேரத்தில் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி புசுன்னு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. கீழே நம்ம மீடியமுக்கும் ஹை ஃப்ளேம் வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக கீழ் சைடும் ரொம்பவே குக் ஆகிடும். அதனால ஓரளவுக்கு பதம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹாட் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹாட் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்பூனோட பேக் சைடில் நல்லா நெய் தொட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. சப்பாத்தீஸ் அடுப்பில் கல்லில் வேகும்போது எண்ணெய் போடாதீங்க. சப்பாத்தி மொறு மொறுன்னு ஆயிடும். அவ்வளவே தான், நம்ம சூப்பர் சாஃப்டான சப்பாத்தீஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரே வாயில் சாப்பிட்றலாம் ஒரு சப்பாத்தி, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நல்ல லேயராக சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்பாத்தீஸ் நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கூட எவ்வளோ நேரம் ஆகினாலும் சாஃப்டாகவே இருக்கும். இதை தவிர நம்ம சேனலில் சாஃப்டான ஃபுல்காஸ் எப்படி பண்ணுறது, அதே நேரத்தில் சப்பாத்தீஸ்க்கு ஏகப்பட்ட சைட் டிஷ் ரெசிபீஸ் இருக்குது. கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.